அந்தி கிறிஸ்துக்கள் பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்துக்கள் பொய்யர், பொய் சொல்லுகிறவர்கள். அல்லேலூயா. அந்த தலைப்புல அந்தி கிறிஸ்துக்களை நம்ம பகுத்தறிய உலகமெல்லாம் கிறிஸ்தவமெல்லாம் ஏதோ அடையாளங்களை அந்தி கிறிஸ்துக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற பொழுது நாம் வேதத்தில் கர்த்தர் யாரை, எப்படிப்பட்ட தன்மை, எப்படிப்பட்ட குணம், எப்படிப்பட்ட கிரியைகள், இவைகளால் அந்தி கிறிஸ்துக்கள் என்று அறியும்படியாக வேதத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிற பிரகாரமாக நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்தி கிறிஸ்துக்கள் பொய்யர், பொய் பேசுகிறவர்கள், பொய்யாணை இடுகிறவர்கள் என்றெல்லாம் தலைப்பு இருக்கிறது. பொய்யாணை இடுகிறவர்கள், பொய்யர் என்று அவர்களுக்கு பெயர் இருக்கிறது. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை படிக்கிற பொழுது, இயேசுவை கிறிஸ்துவல்ல என்று மறுதலிக்கிறவன் அல்லாமல் வேற யார் பொய்யன்? இயேசுவை, அதை படிச்சிருக்கிறத சொல்லண்டாமா திரும்ப எனக்கு? இயேசுவை கிறிஸ்துவல்ல, இயேசுவை கிறிஸ்துவல்ல. கழிந்த வாரத்திலே, அதுக்கு முந்தின வாரத்திலேயும் ஒருவரும் ஆவியினால, தேவ ஆவியினால மாத்திரம்தான் இயேசுவை கர்த்தர் என்று என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். வேற எப்படிப்பட்ட வேத அறிவோடும் வேற எப்படிப்பட்ட உலக ஞானத்தோடும் இயேசு கிறிஸ்து தான் மரியாளின் மகன், தேவனுடைய குமாரன் தான் என்று சொன்னாலும் அதை வேதமும் பரலோகம் அங்கீகரிக்காது. திட்டமாக நான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன், பெரிய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். அதற்காக ஆவியினால மாத்திரம்தான், ஆவியானவர் மாத்திரம்தான் நம்ம சொல்றதுக்கு என்ன செய்ய முடியுமா? ஆவியானவர் மாத்திரம்தான் நம்ம சொல்றதை என்ன செய்ய முடியுமா? சாட்சி கொடுக்க முடியுமா? அதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது உடனே வாயிலிருந்து வரக்கூடிய அளவில் உங்களுக்குள்ள புரியலைன்னா துர்பாக்கியம்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகி இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்துவாகி இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் ஜலம், அவரில் இருக்கிற ஜலம் எது, அவருடைய இரத்தம் எது, இரத்தத்தில் இருக்கிற ஜீவன் எது என்பதை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா அவங்க யாருக்குள்ள இருக்கணும்? தேவ ஆவியினால நடத்தப்படணும். தேவ ஆவி தான் அவரை குறித்து என்ன செய்ய முடியும்? சாட்சி கொடுக்க முடியும். பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3: பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. பரலோகத்துக்குல அங்கீகரிக்கப்படணும்னா ஆமென், வேற எந்த வழியிலேயும், வேற எந்த குறுக்கு வழியிலேயும், எந்த விதமான திருட்டு வழியிலேயும் நம்ம எங்கே போக முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. அப்படி போகணும்னா இயேசுவை கர்த்தர் என்று, கிறிஸ்துவென்று சாட்சி கொடுக்கிற அறிவு நமக்கு வந்திருக்கணும். அப்படி வேதம் சொல்லுது. பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், இரத்தம்.
அதான் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இதுல தேவனுடைய கிருபை, அனுக்கிரகம், தயவு, காருண்யம் உங்களுக்கு இருந்தா இந்த அறிக்கை பண்ணுகிறதுல என்ன அப்படி வித்தியாசமான காரியம் இருக்கிறது? இதை சொல்றதுக்கு பெரிய காரியமா? இதை தான் நான் நிறைய சொன்னேன். யாருக்கும் இதை சொல்றதுக்கு பெரிய காரியமே இல்லை. அவங்களுக்குள்ளால தேவனுடைய ஆவி இருந்து சொல்லணும். தேவனுடைய ஆவி இருந்து சொல்றவங்களை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன், அதாவது மரியாளுக்கு மகன் என்று சொல்லிட்டான்னா அவன் சபிக்கப்பட்டவர் என்று அவரை சொல்றானா. இயேசுவை மரியாளுக்கு மகனாக ஒருத்தன் காண்பானானால், அறிவானானால், சொல்லுவானானால் அவன் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறானா. பரிசுத்த ஆவியினாலே அன்றிய இயேசுவை ஒருவரை என்ன செய்ய முடியாது? கர்த்தர் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியினால மாத்திரம்தான் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியும். அப்படி சொல்லணும்னா பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள இருந்து சொல்ல வைக்கணும். பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள இருந்து சொல்ல வைக்கணும்னா அவங்க இயேசு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல அவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க வைக்கும் அவங்கள என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதே போல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள்ல 9-10 வசனங்கள்ல கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நான் படி சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை உடையவனாய் இராமல் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல வைக்கிற விசுவாசத்தினால, நியாயப்பிரமாணத்தினால வருகிற நீதி அல்ல, இயேசு கிறிஸ்துக்கு நாமத்தில் வைக்கிற விசுவாசத்தின் நீதியை உடையவனாய் இருந்து என்று பவுல் சொல்லுவார். அடுத்த வசனத்துல அது எப்படின்னா அவங்க அப்படி அந்த ஆவியை நல்ல கவனிங்க. அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்துக்கு போகிறதும் இந்த விசுவாசத்துல தான், பாதாளத்துக்கு போறதும் இந்த விசுவாசத்துல குறைவா இருக்கிறது தான். ஆனா உங்களுக்குள்ளால அதை கேட்க தடப்படாம பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வந்துட்டு, ஏன்னா நீட்டுலாம் படிச்சுட்டு இருக்காங்க, அதனால ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியாது? பைபிள் ஸ்டடி வர முடியாது. பிள்ளைகளை பார்க்கணும், இனி அவ்வளவுதான். அல்லேலூயா. பரலோகம் 6ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடத்துக்கு பின்னால கிடக்கு, 7ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடத்துக்கு பின்னால் கிடக்கும், அவ்வளவுதான். ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, பள்ளிக்கூடமும் படிப்போம் எல்லாம் நம்ம தேவ வசனத்தை கேட்கறதுக்கு தடை பண்ணாதபடி ஜாக்கிரதைப்படணும். அந்நாளில் அவர் வருகிற நாளில் கர்ப்பஸ்திரீகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் விளங்க மாட்டாங்கன்னு சொல்றார். ஐயோ அவங்களுக்கு, ஐயோ. வேதத்தை நம்ம கவனிச்சோம்னா தான் நமக்கு தெரியும். உன்னை யார் கர்ப்பஸ்திரி ஆக சொன்னான்னு கேட்கிறார். உன்னை யார் பால் கொடுக்கிறவளா ஆக சொன்னான்னு கேட்கிறார். அந்நாளில் கர்ப்பஸ்திரிகளுக்கும் பிள்ளையை கொண்டுகிட்டு நான் எங்க ஓடுவேன், பிள்ளையை கொண்டுட்டு எங்க போவேன்னு சொல்லிட்டு தடைப்பட்டா நாசமா போயிடுவான்னு சொல்றார். இது வேதத்துல கர்த்தர் சொல்றது. எந்த அதிகாரத்துல? மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல. ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, அதனால சாக்கு போக்கு அந்த மாதிரி சொல்றது கிடங்கு கடைசி காலம். எனக்கு அங்க கொஞ்சம் அப்படி இப்படி, ஆனால் அது உங்களுக்கு நிசாரமா சொல்லலாம், நிசாரமா சொல்லி தடப்படலாம். ஆனா இதுக்கு அவ்வளோத்துக்கும் தேவ சமூகத்துல ஒரு பெரிய எதிரான நியாய தீர்ப்புக்குள்ளாக வேண்டிய காரியம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அதனால அதுல பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், இரத்தம். ஜலத்தை இரத்தத்தையும் குறித்து ஆவியானோர் சாட்சி கொடுக்கணும் பூலோகத்துல. பரலோகத்துல அந்த ஆவியும் அந்த இயேசு கிறிஸ்துவும் ஆவியும் குமாரன் எல்லாம் ஒண்ணா இருக்கிறாங்க.
பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி அவங்க சாட்சி கொடுப்பாங்க. பரலோகத்தில் இருப்போமானால் பரலோகத்துக்குரியவர்களா பூலோகத்தில் இருப்போமானால். அல்லேலூயா. அதனால அதுல 10வது வசனத்துல தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இந்த பூலோகத்தில் உள்ள சாட்சியும் பரலோகத்தில் உள்ள சாட்சியும் தனக்குள்ள கொண்டு இருக்கிறான். தனக்குள்ள அந்த சாட்சியை உடையவனாக இருக்கிறான். அந்த தேவனை விசுவாசியாதவனோ, விசுவாசிக்கிறவன் இந்த சாட்சியை தனக்குள்ள கொண்டிருக்கிறான். விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதபடியினால் அவரை பொய்யராக்குகிறான். அல்லேலூயா. பொய்யர் ஆக்குகிற அந்த காரியம் அவங்க கிட்ட இருக்கிறது. அந்தி கிறிஸ்துகள் அவரை விசுவாசியாதவர்கள் பூலோகத்துக்குரியவர்கள், பூமிக்குரியவர்கள். அவரை விசுவாசித்து பிலிப்பியர் 3 வாசித்தோம் அல்லவா, எப்படி ஆயினும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி அவருடைய பாடுகளுக்கு உள்ளாகி அவருடைய மரணத்துக்குள்ளாகி அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற அந்த அடக்கத்துக்கு ஒப்பாகி அவரோடு கூட உயிர்த்தெழுகிறவர்கள். இவர்கள் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையமாக விட்டு விடுகிறவர்கள். விசுவாசத்துக்கு தேவன் கொடுக்கிற ஒரே டெபனிஷன், ஒரே விளக்கம், விசுவாசித்தவர்கள் உலகத்துக்குரியவங்களா இருக்க மாட்டார்கள். விசுவாசம் வர வர தங்களுக்குள்ளதெல்லாம் என்ன செய்வாங்க, விட்டுக்கிட்டே இருப்பாங்க. பரலோகத்துக்குரியதை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது அநித்தியமானது, அழிவுக்குரியது, அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க. அதுக்காக முயற்சி பண்ணி அப்படியே வாழுதே அதுக்காகத்தான். அப்படி வாழ மாட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? அதை விட்டுட்டு பரலோகத்துக்குரியதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமா விட்டு இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாம் விடுகிறவங்க. பிலிப்பியர் 3:8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க. அறிவின் மேன்மைக்காக அவரோடு கூட மரிக்கிறது, அவரோடு கூட பாட அனுபவிக்கிறது, அவரோடு கூட மரிக்கிறது, அவரோடு கூட அடக்கம் பண்ணுகிறது, அவரோடு கூட எழுந்து இருக்கிறது, இதுல இருக்கிற சத்தியத்தை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தேன். ஆமே. அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருக்காக எதையாவது பரலோக ராஜ்யத்தினுடைய பலனாக செய்ய முடியும். துணிகரமா நிற்பாங்க. ஆமே. அதை செய்வோம், பாக்கியெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருங்கிற அந்த தன்மையில கடந்து வந்துருவாங்க. அந்த அறிவு இல்லாதவங்க அதுல வர முடியாது. அவங்க அவிவிசுவாசிகள். புரியுதா உங்களுக்கு? அதனால தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் அந்த சாட்சி தனக்குள்ள கொண்டு இருக்கிறான். எப்படின்னா, இயேசுவை கிறிஸ்துவை கொண்டு, திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட உபயோகப்படுத்திட்டு இருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்துவை கொண்டு மரியாளுக்கு மகன் ஸ்திரீயின் வித்து. ஆமேன். உலகத்திலே பெரிய பாவத்துக்கு அடுத்து அவ்வளவு தன்மையும் அந்த ஸ்திரீயிடத்துல இருந்தது. அந்த ஸ்திரீயின் வித்துக்குள்ளால கிறிஸ்துவை, தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்த பாவத்தை, அந்த ஸ்திரீயின் வித்தில் இருக்கிற பாவத்தை மாமிசத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவர் ஒரு பலி பொருளாக மாற்றினார். உலகத்தின் பாவத்தை சுமக்கிற, அழிக்கிற, பரிகரிக்கிற பலியாக மாற்றினார். அந்த இயேசுவை அப்படி மாற்றினவர் கிறிஸ்து. அந்த இயேசு அப்படி மாற்றுவதற்கு இயேசுவானவர் அந்த ஸ்தானத்துக்கு தன்னை பூரணமாக சம்மதித்து கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது இயேசுவை பரலோகம் மனுஷகுமாரனாக அங்கீகரித்து கொண்டது. பரலோகத்துக்கு மனுஷன் போகிறதற்கு தகுதிப்படுத்தப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? இயேசு பரலோகத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு தேவகுமாரன் போகிற தேவனுடைய குமாரனுடைய அந்த ஆமேன் அந்த வாக்குத்தத்தத்தின் அந்த இடத்திற்கு போவதற்கு மனுஷ அருகதை பெற்றான். அதான் யாரு? மனுஷகுமாரன்.
அவரை வேதம் திருத்தமா இலக்கண பிழை இல்லாம மனுஷகுமாரன் என்றே அடையாளப்படுத்துகிறது. மேகத்து வழியாக அவர் என்ன செய்தாரா? போனார் என்று தானியேல் 7 அதிகாரம் 13 வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 வசனத்தை 11 12 வசனத்துல ஆமே மேகங்கள் வழியாக அவர் என்ன செய்து கொள்ளப்பட்டார், எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஆக்குவது, அப்படிப்பட்டவராக வெறும் மனுஷனை, அதில் ஸ்திரீயின் வித்தை அப்படி ஆக்கினவர் கிறிஸ்து. அதைத்தான் அறிக்கை பண்ணணும். அதை அறிக்கை பண்றதுல இருக்கக்கூடிய தேவ வல்லமை, சக்தி, மறைபொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை அறிக்கை பண்ணுகிறதற்கு தேவ ஆவி அவங்களுக்குள்ளால வந்து செயல்பட்டால் அவங்க அதை யாராக மாறிடுவாங்கன்னா அவருடைய குமாரனுக்கு மேல விசுவாசம் உள்ளவர்களாகி விடுவார்கள். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் உள்ளவங்க தான் எல்லாவற்றையும் விட்டுட்டு பரலோகத்துக்கு தங்களை அர்ப்பணித்து தகுதிப்பட்டு விடுவார்கள். அதனால தான் அதை அறிக்கை பண்றது அவ்வளவு ஈஸி அல்ல. சும்மா ஈஸியா அறிக்கை பண்ணிடலாம். இப்போ உலகம் முழுவதும் அப்படித்தான் பண்றாங்க. அதனால எனக்கு அப்படி பண்றவங்க ஒருவரையும் காணலை நான். அதனால எவனையும் கிறிஸ்தவன்னு சொல்ற எனக்கு முடியாதுன்னா சொல்றேன். அதனால தான் என்ன யாரும் எதுவும் சொல்லிட்டு போட்டு, ஆனா நான் ஒருவனே யாருன்னு சொல்ல மாட்டேன். ஆமே, கிறிஸ்தவன்னு சொல்லிவிட மாட்டேன். காரணம், அவங்க உலகத்துக்கு மரித்தவர்களா அவங்கள காண முடியல. ஆமே, உலகத்துக்கு மாமிசத்துக்கு மரித்தவர்களா காண முடியல. விசுவாசிக்கிறவங்க அப்படி ஆயிடுவாங்க. அவங்க தான் ஆமே அந்த விசுவாசத்துல ஆமே அப்படி அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு வேதத்துல என்ன கொட்டேஷன், என்ன ஒரு அடமொழி கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே சாட்சி. பிதாவை குறி அவர் அந்த மூணு காரியத்திலும் சாட்சியை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகி இவரே ஆமென். ஆவியானவர் சத்தியமாக யார் பாருங்க, அங்க இதை எல்லாரும் சாட்சி கொடுத்துருவான். எல்லா பெந்தைகோஸ்துக்காரனும், எல்லா நாட்டையும், எல்லா சாமியாரும், எல்லா நான் சாட்சி கொடுத்துருவான். நானும் சாட்சி கொடுக்குறேன். அவனுக்குள்ளால ஆவியானவர் இருந்து சாட்சி கொடுக்கணும்னா, ஆவியானவருக்கு வாசம் பண்ணணும்னா அவன் உலகத்துக்கு அந்த மாமிசம் மரிச்சிருக்கணும். அப்பதான் ஆவியானவர் உள்ள இருந்து என்ன செய்ய முடியும்? சாட்சி கொடுக்க முடியும். உலகத்துக்கு மரிக்காதவனுக்குள்ள கர்த்தர் வந்து